ஸோ கிளாடோடைய மாஸ்டர் கிளாஸ் 1, 2 அதுக்கப்புறம் கிளாட் ஏஐயோட மாஸ்டர் கிளாஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. கிளாடில் இதுதான் கடைசி மாஸ்டர் கிளாஸ், அது கிளாட் கோட். ஸோ இந்த கிளாட் கோடை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான கிளாட் டூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளாட் கோட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் கிளாட் ஏஐயா இருக்கட்டும், கிளாட் கோவர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே இவ்வளோ ஃபீச்சரோட இப்படி ஒர்க் ஆகிறதுக்கு காரணமே கிளாட் கோடு தான். இது என்னன்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. கிளாட் கோவர்க்கை டெவலப் பண்ணது கிளாட் கோடு தான். கிளாட் ஏஐல நிறைய ஃபீச்சரை டெவலப் பண்ணது கிளாட் கோடு தான். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல மாஸ்டர் கிளாஸா ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். நான் அந்த மாஸ்டர் கிளாஸ் சொன்னதுக்கு தான் இதுக்கும் சொல்றேன். இந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் மற்றதை விட இதுதான் ஹை ப்ரியாரிட்டின்னு சொல்லுவேன். இந்த மாஸ்டர் கிளாஸை பார்த்தீங்கனாலே உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி 10x ஆகும். உங்களால எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே ஒன் ப்ராம்ப்ட்ல ஈஸியா பண்ண முடியும் இந்த கிளாட் கோடை யூஸ் பண்ணி. ஸோ இது கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் எப்படி டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் எப்படி வந்து உங்களுடைய டெர்மினல்ல யூஸ் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இதுல நான் வந்து பெரிய அப்ளிகேஷன் அதெல்லாம் பண்ண போறது இல்லை, பிகாஸ் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இங்க பண்ண போறது ஒரு சின்ன லேண்டிங் பேஜ், அங்க கான்செப்ட் லேண்டிங் பேஜ்ல இந்த அப்ளிகேஷனை எப்படி பெட்டரா யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நான் ஏன் இவ்வளவு உரிமையா கேட்கிறேன்னா, இந்த கிளாட் கோட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா நீங்க அந்த ஒரு ஹெல்ப் எனக்காக பண்ணி ஆகணும். ஸோ கீழே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி ஏஐ டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இப்போ வந்து எதுக்கு வந்து கிளாட் கோடு போகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாட் கோட். கிளாட் கோடுங்கிறது என்ன? நம்மளுடைய கோடு எழுதுற ஏஜென்டிக் சிஸ்டம். ஓகேவா? இது நார்மலாவே கிளாட் கோட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட். ஓகே, இதே தானே கிளாட். அப்ப என்ன பண்ணுது? கிளாடும் என்ன பண்ணுது? இந்த கிளாட் கோவர்க் அதெல்லாம் கூட ஒர்க். ஸோ கிளாட் கோட் அண்ட் கிளாடுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணோம், இல்லைன்னா நீங்க வந்து கோடிங்கை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு லேண்டிங் பேஜ் இருக்கட்டும், ஒரு சிம்பிளிஃபைடா ஏதோ ஒரு யூஐ யூஎக்ஸ்ல ஒரு பேஜ் ரெடி பண்ண போறீங்கனாலே என்ன பண்ணணும்னாக்க நீங்க ஜஸ்ட் இன்புட் கொடுப்பீங்க. அது வந்து கிளாட் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு அது அவுட்புட்டா தரும். கரெக்டா? ஸோ அவுட்புட் வந்து கோடா தான் இருக்கும் இங்க. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, கிவ் மீ a லேண்டிங் பேஜ் அப்படின்னு கேக்குறீங்க. எக்ஸாம்பிளாவே சொல்றேன், கிவ் மீ a லேண்டிங் பேஜ். அது ப்ராசஸ் ஆயிட்டு அவுட்புட்டா என்ன வருதுன்னா நம்மளுக்கு கோடு கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம காப்பி பண்ணுவோம், கண்ட்ரோல் சி கொடுப்போம் அண்ட் இதை காப்பி பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அங்க இஷ்யூ வந்ததுன்னா திருப்பி இஷ்யூ இங்க போடுவோம், அதுக்கப்புறம் அது ஒரு திருப்பி ஒரு கோடு தரும், அதை திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், அப்படியே லூப்ல இருப்போம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஐ அசிஸ்டட் கோடிங். ஏஐ வந்து கோடிங்க்கு தான் அசிஸ்ட் பண்ணுது. அந்த எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், அது இஷ்யூ இல்லாம வருதுங்கிறது எல்லாமே ஹியூமன் தான் என்ஷூர் பண்ணுவாங்க. இதுல தப்பு நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதோடைய கான்டெக்ஸ்ட் அதுக்கு புரியாம இருக்கலாம், நம்ம சொல்றதே மிஸ் ஆகலாம். அதனால மோஸ்ட் ஆஃப் த வைப் கோடிங்லாம் நம்ம வைப் கோடிங் சொல்ல மாட்டோம், ஏஐ அசிஸ்டட் கோடிங் போறனாலே 100% நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது, நிறைய டைம் ஸ்டக் ஆகி இருந்துருவோம். பட் ஏஜென்டிக் கோடிங் சிஸ்டம்ல போறோம் அப்படின்னாக்க நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபைல கிரியேட் பண்ணும். ஃபைல் கிரியேட் பண்றதுனா என்னன்னா, நீங்க போய் காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா, அதுக்கு பதிலா அதுவே கிரியேட் பண்ணும் அண்ட் அதுவே வேலிடேட் ஆர் எக்ஸிக்யூட் பண்ணும். வேலிடேட் ஆர் எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ஷூர் பண்ணும். ஓகே, நம்ம எழுதி இருக்கிறது கரெக்டா இருக்கா, நம்ம பாஸ் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இதுக்கு ரைட்டா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபைனலா தான் அவுட்புட் தரும். ஸோ இது வரைக்கும் கிளியரா? இப்போ என்ன இருக்கு, கிளாட் கோடுங்கிறது இதே ஒரே இடத்துலயே இருக்கும். அதாவது ஒன் பிளேஸ்னு வச்சுக்கோங்க, ஒன் பிளேஸ். இங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க ஏதாவது கேள்வி கேட்குறீங்கன்னா அது கோடு தான் தரும், நீங்க எடுத்துட்டு போய் வேலிடேட் பண்ணணும். எங்க ஏதாவது கோட் எடிட்டர்ல வேலிடேட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டெர்மினல் இல்ல உங்களுக்கான ஸ்கிரிப்ட் வேலிடேட் பண்ற இடம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இதை பண்ணலாம். உடனே நான் இப்ப அந்த கோடை பத்தி எல்லாம் பேசுறதுனால இது வந்து டெக்குக்கானது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்றீங்கன்னாக்க டெக்குன்னு தான் சொல்லுவேன். இது நான் டெக்கும் பண்ண முடியும், ப்ரொவைடட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாவது தெரியணும். இது
இது வைப் கோடிங்கா கிடையாது, இது வைப் கோடிங் கிடையாது. இதுல ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களோட கண்ட்ரோல்ல தான் நீங்க பண்ண போறீங்க. வேற இந்த வைப் கோடிங்ல என்னன்னா ஒன்லி ப்ராம்ப்ட் தான், கோட் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது, அவுட்புட் ஓரியன்டா இருப்பீங்க. அது வேற இது வேற. சோ இதுல வந்து நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றத லேர்ன் பண்ணி ஏஜென்டிக் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நீங்க இதை பண்ண போறீங்க. ஓகேவா? இது ஏஜென்டிக்ன்றதுனால என்னன்னா ஒன் பிளேஸ்ல இருக்கும், டாஸ்க் ஓரியன்டா கம்ப்ளீட்டா அதுவே எல்லா டாஸ்க்குமே ஏஜென்ட் மூலமா பண்ணி முடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து கிளாட் கோடோடைய மெயின் அட்வான்டேஜ். வேற கிளாடா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், எந்த டூலை எடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அது அவுட்புட் தரும், அதை எடுத்துட்டு போய் நம்ம கோட் எடிட்டர்ல போட்டு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது ரெண்டும் தான் மெயின் டிஃபரன்ஸ் ஆஃப் நார்மலா கிளாட் கோட் அண்ட் கிளாடை யூஸ் பண்றதுக்கான முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகே, இந்த பார்ட்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கிளாடோடைய எந்த டூலை யூஸ் பண்ணா நம்ம ஒரே இடத்துலயே எண்ட் டு எண்ட் பண்ண முடியும்? கிளாட் ஏஐ ஆர் கிளாட் கோட்? நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், இல்ல ஒரு லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணா நான் எந்த டூலை யூஸ் பண்ணணும்? ஏ கிளாட் கோட் ஆர் கிளாட் ஏஐ? ஸோ இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்னா, இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கிளாடை லாகின் பண்ணிக்கோங்க. கிளாட் வந்து லாகின் பண்றது, இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாமே நம்மளோட பழைய மாஸ்டர் கிளாஸ்ல இருக்கும். இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கிளாட் கோடுக்கே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ஸோ இதுக்கு வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜில $20 அந்த பேக்கேஜே எடுத்துக்கோங்க, அதுவே போதும். என்னதான் இருந்தாலும் ஃபாஸ்டா போயிடும். சோனட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. சோனட்னா மாடல், அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ கிளாட் கோட நம்ம ஃபர்ஸ்ட் எதுல வந்து ஆக்சஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கிளாடோடைய டெஸ்க்டாப்ல. ஸோ டெஸ்க்டாப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இந்த மூணுமே இருக்கும். ஏன் இப்படி இருக்குனாக்க, டெய்லி ஒரு அப்டேட் தந்துட்டு இருக்காங்க கைஸ். சீரியஸ்லி கிளாடோடைய டெய்லி அப்டேட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா, கிளாடோடைய ட்விட்டர் பேஜ் போனீங்கன்னா டெய்லி அதோடைய அப்டேட் அவங்க ரிலீஸ் நோட்டாவே தருவாங்க. அதை எடுத்தே உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படிதான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஓகே, கிளாட்ல இன்னைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் உடனே தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து சாட்டு, இது கோவர்க்கு, இதுதான் கிளாட் கோட். ஓகேவா? இந்த கிளாட் கோட்ல நியூ செஷன், ரொட்டீன், கஸ்டமைஸ்ட் அண்ட் வந்து டிஸ்பேட்ச்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நியூ செஷன் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நியூ செஷன் கொடுத்தாக்க இந்த இதுதான் இருக்கும், வாட்ஸ்அப் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் இது இருக்கும். ஸோ மாடல்ஸ்லாம் வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து மாடலை சூஸ் பண்ண கத்துக்கோங்க. மாடல் வந்து சோனட் 4.6 தான் இப்போ டிஃபால்ட். உங்களுக்கு 4.7 வேணும்னா 2, 4.7 1 மில்லியன் கான்டாக்ட்ஸ் வேணும்னா 3, ஹைக்கூவோட 4.5 இருக்கிறதுலே லோவஸ்ட் அதுதான். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, எந்த யூஸ் கேஸ்க்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இந்த மாடல்ல எப்பயுமே நான் இதை மட்டும் ஒரு தியரியா சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் இதுல வந்து ஸ்டக் ஆகி நிக்கிறீங்க, காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நான் இப்படி வச்சுக்கிறேன், ஓப்பஸ் சோனட் ஹைக்கூ. ஓகேவா? ஏதாவது ஒரு டாஸ்கை முடிக்க முடியலன்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, எப்பயுமே நீங்க சோனட்ல தான் இருக்கணும். சோனட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எப்போ ஓப்பஸ் யூஸ் பண்ணணும், எப்போ ஐக்யூ யூஸ் பண்ணணும்னா, ஓப்பஸ் எப்போ யூஸ் பண்ணணுன்றதுன்னா, ஹை காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, சோனட்லேயும் முடிக்க முடியல, ஹைக்கூலையும் முடிக்க முடியல, அண்ட் ஹை அக்யூரஸியாக வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அவுட்புட் வேணும்னாக்க நீங்கள் ஓப்பஸை சூஸ் பண்ணுங்க. பட் இது வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். இதுக்கு அப்பப்போ வந்தால் போதும், ஏன்னா $20 இருக்கிறப்போ ஒரு 4-5 ப்ராம்ப்ட்லேயே இது முடிஞ்சிடும். ஓகேவா? அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணுங்க. சோனட் தான் வந்து காஸ்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும், அண்ட் ரொம்ப பயங்கர இன்டெலிஜென்ட் இல்லைனாலுமே பேலன்ஸ்டு இன்டெலிஜென்ட் இருக்கும். அதாவது வந்து ஓப்பஸ் பண்ண முடியறது பண்ணும், பட் ஒரு 2வது இட்ரேஷன் 3வது இட்ரேஷன்ல அது அச்சீவ் ஆயிடும். பட் நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்ன்றதுனால சோனட் பக்கம் போறது தான் பெஸ்ட். ஐக்யூ வந்து என்னன்னாக்க லோ காஸ்ட் லோ இன்டெலிஜென்ட், லோ காஸ்ட் லோ இன்டெலிஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டெலிஜென்ட் கம்மியா தான் இருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து ஒரே ஹிட்லலாம் வராது, அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த ஐக்யூ. ஸோ இந்த மாடலை எப்பயுமே நீங்க சோனட்லயே இருங்க. ஓப்பஸ் எப்பெல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, எனக்கு வந்து காசு பண்ணணும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஹை அக்யூரசி அண்ட் ஹை இன்டெலிஜென்ட் அவுட்புட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னாக்க டைரக்டா ஓப்பஸ் போங்க. ஐக்யூக்கு எப்போ போகணும்னு பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இதெல்லாம் வந்து எனக்கு காசு தான் பிரச்சனை, அதனால நான் வந்து லோ இன்டெலிஜென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன்னாக்க இந்த இது போயிடுங்க. இப்போ இந்த மாடலை அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த நான் சொன்னல யோசிக்கிற எஃபர்ட்னு ஒன்று இருக்கு, அதுவுமே நீங்க லோல வைக்கலாம் அண்ட் மீடியம் வைக்கலாம், ஹை வைக்கலாம். இதுல இருக்கிற ஒரு காம்பினேஷன் நான் சொல்றேன். சோனட் 4.6ல இருக்கிற ஹை ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்.
அதே மாதிரி ஓபஸ் 4.7ல இருக்கிற மீடியம் எஃபர்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து லிமிட் ரீச் ஆகிடாது. ஸோ இதுதான் மாடல் சூஸிங். லோக்கல் அண்ட் செலக்ட் ஃபோல்டர் இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா வேர் கிளாட் ரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கலாக இப்போ ரன் ஆகுது. இப்போ ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது ஒரு வேற எங்கேயோ விபிஎஸ்ல வந்து ரன் பண்ணுறீங்கனாக்கா இந்த இடத்துல அந்த ஆக்டிவ் செஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு லோக்கலில் தான் ரன் ஆகுது. அடுத்து செலக்ட் ஃபோல்டர். செலக்ட் ஃபோல்டருங்கிறது எந்த ஃபோல்டரை நீங்கள் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணிடுவீங்க, மாடலை சூஸ் பண்ணிடுவீங்க, லோக்கலில் ரன் ஆகுதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபோல்டர்ல நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போறேன்னா நியூ ஃபோல்டர் ஏடியூட் கிளாட் கோட் டெமோ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் தான் எல்லா ஃபைலும் கிரியேட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் கிளியரா நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எது எது எப்பப்போ கிரியேட் பண்ணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ நான் மாடலை சூஸ் பண்ணிட்டேன், லோக்கல் கிரியேட் பண்ணிட்டேன், அதாவது இங்கே என்னோட மிஷினில் மட்டும் தான் இருக்க போகுது. அண்டு என்ன ஃபோல்டரில் நம்ம இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம், இது எல்லாமே கொடுத்துரும். அடுத்து ஒன்று என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல அக்செப்ட் எடிட்ஸ்ன்னு இருக்கும். இதில் எடுத்த உடனே எடிட்ஸ்க்கு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிளான் மோட்ல தான் இருக்கணும். ஏன் பிளான் மோட்னா நீங்க சொல்றது கரெக்டா சொல்லிட்டா ஓகே, உடனே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நீங்க என்ன சொல்றீங்கன்றத கிளாட் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிளான் மோட்ல எல்லாத்தையுமே பிளான் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் என்ன பண்ண போறாங்கிற ஒரு ரெக்யர்மெண்ட்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ண போறோம், மூணாவதா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மாடல் சூஸ் பண்ணோம், ரெண்டாவது ஃபைலு ஃபோல்டர் சூஸ் பண்ணோம், ப்ராஜெக்ட் ஃபோல்டர், மூணாவது வந்து என்ன மோடு அப்படின்றது. ஸோ இதுல வந்து பிளான் மோட்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல ஏதாவது வந்து இன்டராக்ட் பண்ணி கிளாடோடைய பேசி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் எடிட் பண்ணணும், ஃபைல் எல்லாம் கை வைக்கணும் அப்படின்னாக்கா பிளான் மோட்ல இருக்கணும். அது என்னப்பா கீழே இந்த பைபாஸ் பெர்மிஷனும் ஆட்டோ மோடும் டிசேபிள்ல இருக்குனாக்கா அது டிஃபால்ட்டா டிசேபிள்ல தான் இருக்கும். பைபாஸ் பெர்மிஷன்னா என்னன்னா நீங்க இப்ப பண்றப்ப ஒவ்வொரு வாட்டியும் அது பெர்மிஷன் கேட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்க டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் வெரி டேஞ்சர், பைபாஸ் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஆனா இந்த ஆட்டோ மோடு வந்து கொடுக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா கிளாட் கோடோடைய எதுக்கெல்லாம் தேவையோ அதுவே பார்த்துக்குவோம். ரொம்ப கிரிட்டிக்கல் சென்சிட்டிவ் அப்படின்னா மட்டும் உங்ககிட்ட ஆக்சஸ் கேட்கும். அதுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். லெஃப்ட் சைட்ல செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல டைரக்டா போயிட்டுனா கிளாட் கோடுன்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இதுதான். ஸோ அலோ பைபாஸ் பெர்மிஷன் மோட், அலோ ஆட்டோ பெர்மிஷன் மோட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஸோ உங்கள்ட்ட எப்பயுமே அடிக்கடி பெர்மிஷன் கேட்காது. இங்க வந்தீங்கன்னாக்க இப்ப ரெண்டுமே இருக்கும். ஸோ ஃபிஃப்த் தான் இருக்கிறதுல டேஞ்சர், அதை சூஸ் பண்ணிடாதீங்க. ஆட்டோ மோட் சூஸ் பண்ணலாம், விச் இஸ் ஓகே. ஆட்டோ மோட்லாம் அதுவே பிளான் பண்ணிட்டு அதுவே எடிட் பண்ணிட்டு எல்லாமே பண்ணும். ஸோ இதுதான் செட்டிங்ஸ். இது மோட் ஆஃப் கிளாடை எப்படி ஒர்க் பண்றது. அடுத்து இந்த டிரான்ஸ்கிரிப்ட் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். என்னன்னாக்க இப்போ நம்ம வந்து சேட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது நார்மலா இருக்கணுமா, திங்கிங் எல்லாம் வேணுமா, அண்ட் வெர்போஸா இருக்கணுமா, இல்லை சம்மரியா வேணுமான்றது நம்ம கொடுப்போம். இது மோஸ்ட்லி நார்மலா இருக்கட்டும். ஏன்னா நீங்க நிறைய டூல் யூஸ் பண்ணீங்கன்னா நார்மல் வியூல தான் இருக்கும். அதனால நார்மல் வியூவே யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பிளஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த பிளஸ்ல இருக்கிறது தான் கிளாட் கோட்ல அந்த டெர்மினல்ல இருக்கிற எல்லா ஃபீச்சரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க ஆட் ஃபைல்னு இருக்கும். அது ஜஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் இருந்தா அட்டாச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு என்னோட ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணா நான் சும்மா ஆட் பண்ணலாம். கரெக்டா என்னோட ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணி இதை பத்தி நான் கேட்கலாம், எனக்கு என்னமோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜை வந்து நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபோல்டரையே கொடுக்கலாம். அப்படியே இதை கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபோல்டரே ஓப்பன் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் இல்லை, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ப்ராஜெக்டை கிளாட் கோடை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறீங்கனாக்கா நீங்கள் ஃபோல்டரில் ஆட் ஃபோல்டர் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த ஃபோல்டரை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லாமே பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் ஃபோல்டர் கொடுக்க போகிறோம். இதுக்கு அடுத்து இந்த மூணு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் கமாண்ட். இந்த ஸ்லாஷ் கமாண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கிற ஸ்லாஷ் கமாண்ட் இன் கிளாட் கோட். ஸோ இதில் ஆர்கிடெக்சர் நீங்கள் ட்ரா பண்ணணுமா, நீங்கள் ஸ்லாஷ் ஆர்கிடெக்சர்னு கொடுத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்துடும். பேட்ச் ஃபைல், அதாவது வந்து என்னன்னா ஒரு ரிசர்ச் அண்ட் பிளான் வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போறீங்க அப்படின்னாக்க இந்த பேட்சை யூஸ் பண்ணலாம். பிராண்ட் ரிவ்யூ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஸ்லாஷ் கமாண்ட். கோட் ரிவ்யூன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோடை ரிவ்யூ பண்ணுறது கிளாட் ஏபிஐ. இது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை, நம்மளோட
நம்மளுடைய கனெக்டர்ஸ்ல எடுத்து பண்ணது தான். ஸோ அது எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாஷ் கமாண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ் போயிடுங்க, பர்சனல் பிளக்இன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கனெக்டர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்லாஷ் கமாண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா கஸ்டமைஸ்குள்ளே போயிட்டு இந்த பர்சனல் பிளக்இன்ஸ்னு இருக்கும். இதில் வந்து ப்ரௌஸ் பிளக்இன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிளக்இனுமே இருக்கும். அதில் எது வந்து முக்கியமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இன்ஜினியரிங்னு இருக்கும், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் டூயிங் டெவலப்மெண்ட், இல்லை மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பண்ணுறீங்க, பிடிஎஃப் வியூவர், இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்டர்பிரைஸ் சர்ச்சு அண்ட் வேற என்ன இருக்குது, இப்போ நம்ம பார்த்தோம்ல கிளாடோடைய டிசைன் இருக்குல்ல, ஸோ அந்த டிசைனையுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எல்லாத்தோடைய பிளகின்ஸுமே வந்துடும். இங்க பிளகின்ஸ் வந்துருச்சுனாலே ஸ்லாஷ் கமாண்டா அங்க வந்துடும். ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது இந்த ஃபோல்டருக்கான எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்க நீங்க ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கமாண்டுமே இங்க வந்துடும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகேவா, இந்த ஸ்லாஷ் கமாண்டை பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து டெர்மினல் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் கனெக்டர்ஸ்னு போனீங்கன்னாக்க இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு கொடுத்து ப்ரௌஸ் கனெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இப்போ ஷாப்பிஃபை ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்கலாம். booking.com, ஃபேத்தோம், அப்புறம் வந்து ட்ரிப் அட்வைசர், ஊபர் ஈட்ஸ், ஊபர், கேன்வா, இது எல்லாத்தையுமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபில்டரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கோடு ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது கோடு ரிலேட்டடாக சொல்லும். வெர்சல், சென்ட்ரி, சூப்பர் பேஸ், போஸ்ட்மேன், கான்டெக்ட் 7, எக்ஸா, வெப் ஃப்ளோ, இது எல்லாமே கோடு ரிலேட்டடாக வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஆர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான கனெக்டர்ஸ். ஸோ அதை இங்கே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வேணும்னா ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அத்தன்டிகேஷன் கேட்கும். ஸோ இந்த எக்ஸ்காலி ட்ரா இருக்குல்ல, இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கனெக்டரா. ஸோ அதுக்கு வந்து இங்கே திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கனெக்டர்ஸ்னு வந்தீங்கன்னாக்கா எக்ஸ்காலி ட்ரா அது வந்து வந்துடும். எக்ஸ்காலி ட்ராங்கிறது ஒன்றும் இல்லை, நான் ஏதோ புரியாத வேர்ட் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், என்னுடைய டிராயிங் பேட் தான். ஓகேவா? அங்கே வந்து எனக்கு ஒரு இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சர் அங்கே வரணும்னு சொல்லி நான் சொன்னனாலே போதும். அடுத்தது பிளக்இன்ல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா பிளக்இனுமே இங்கே வந்துடும். ஸோ அந்த பிளக்இன்ல 1 by 1 என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்ஆராக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும். இதில் வந்து இன்ஜினியரிங்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கிடெக்சர், கோட் ரிவ்யூ, டிப்ளாய் செக்லிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஜென்ரேட்டர், ஸ்டாண்டப் அப்டேட் இது மாதிரி எல்லாமே இருக்கும். நான் சிஸ்டம் டிசைனை சூஸ் பண்ணிட்டு இப்போ என்னுடைய சிஸ்டமை டெவலப் பண்ணுறப்ப ஸ்லாஷ் சிஸ்டம் டிசைன்னு கொடுத்துட்டு நான் பண்ணனாக்க பயங்கரமாக ஒர்க் ஆகும் இந்த டூல். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 தான்: ஸ்லாஷ் கமாண்ட்ஸு, கனெக்டர்ஸு, பிளக்இன்ஸ். ஓகேவா? இதுதான். ஸோ இதில் நீங்கள் ஒரு கஸ்டம் மேட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட் கனெக்டர்ஸ் இருக்கும், பிளக்இன்ஸ்க்கு ஆட் பிளக்இன் இருக்கும், ஸ்கில் கிரியேட்டர்னா நீங்களே ஒரு ஸ்கில்லை கிரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். இதில் ஃபியூ லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸ்லாம் என்னன்னாக்க நீங்கள் எம்சிபி சர்வர் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன எம்சிபி சர்வர் இருக்கோ அதை டிஃபால்ட்டாக ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது கிளாட் கோடில் ஒரு சின்ன லேண்டிங் பேஜ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட் அ லேண்டிங். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட யூடியூப் சேனலோட லிங்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் கிவ் மீ தி ஃபைனல் லேண்டிங் பேஜ்னு சொல்கிறேன். அதனால் பிளான் மோடில் இருக்கிறப்போ பிளான் என்னன்னே தெரியாது. இப்போ லேண்டிங் பேஜ் தான் பண்ணோம், அது எப்படி பண்ணணும் அதெல்லாம் தெரியலன்னா பிளான் மோடு. நான் என்ன பண்ணுறேன்னா இது ஆட்டோ மோடில் வச்சுட்டு எனேபிள் ஆட்டோ மோட், இதில் வந்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த இதில் ஃபைலை கிரியேட் பண்ணும். அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து உங்களுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணும். இதில் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம அலோ கொடுத்துடலாம். ஐ ஹாவ் தி சேனல் நேம் தமிழ், லெட் மீ நோ, பில்ட் அ ப்ரொஃபஷனல் விஷுவலி ஸ்டன்னிங் லேண்டிங் பேஜ் பேஸ்ட் ஆன் வாட் ஐ நோ அபவுட் திஸ் சேனல் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்காது. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இது கிரியேட் ஆக மேபி ஒரு 1 or 2 minutes ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அலோ கிளாட் டு ரைட் இண்டெக்ஸ் HTML அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் அலோ கொடுக்கறதுக்கு
போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி இருந்தாக்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நார்மல் அப்படின்னாக்க நீங்க இந்த வெர்போஸ்ன்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னாக்க என்னென்ன நடந்திருக்கோ இதை கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்கு, எப்படி எடுத்திருக்கு, எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா தான் உங்களுக்கு சொல்லும். நான் ஆல்வேஸ் அலோன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தமிழ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், ப்ரிவ்யூ ஒன்லி, சப்போர்ட் லோக்கல் யூஆர்எல்ஸ், வாட்ச் வீடியோஸ், பிளாக் அந்த மோட்லாம் மாறல, லைட் மோட், டார்க் மோடு, ஃபோனில் இருக்கிறதுக்கு எப்படி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணலாம். என்ன இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு எலமெண்ட்டை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐக்கானுக்கு பதிலாக வந்து சேஞ்ச் திஸ் ஐகான் இன்டு த, ஸோ இதை சொல்லிவிட்டு நான் என்ட்ரு போட்டேன். ஸோ இந்த இதில் ஆட் பண்ணி மாற்றினாலே ஐ வில் ரீப்ளேஸ் இமோஜி ஐகான் இந்த நேம் லோகோ வித் அந்த மாதிரி சொல்லிடும். ஸோ அது வந்து ஒரிஜினல் யூடியூபோட இதே வச்சிருச்சு. ஸோ 100% ஃப்ரீ கான்டென்ட், ஏ ஃபோக்கஸ்டு சேனல், வீக்லி நியூ வீடியோஸ், அது இது கிளாட் கோடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ்ன்னு நான் போகிறேன், ஒய் வாட்ச்சு. டெர்மினலை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டன்னு நான் என்ன பண்ணுறேன்னா இதை ப்ரௌசரில் ஹிட் பண்ண போகிறேன். ஓகேவா, இங்கே இருக்கிறது எஸ்டிகே, டைரெக்டாக போயிட்டு ப்ரௌசரில் ஹிட் பண்ணுறேன். இப்போது யூடியூப்க்கு போனாக்க என்னோட யூடியூப்க்கு டைரெக்டாக போகுது. வாட்ச் வீடியோஸ்னாக்க என்னோட பாப்புலர் வீடியோஸ் எல்லாத்தையுமே வருது, ஆனால் தம்ப்நெயில் வராமல் வருது. எப்படி கிளாட் கோடை எப்படி பயன்படுது இன்னும் நான் போடவே இல்லை, இப்போ பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். இது ChatGPT இது மாதிரி வந்திருக்கு. ஸோ ஓகே, இது வந்து கீப் ஆன் நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். பண்ணுறதுக்கான எல்லா வேலைப்பாடுகளும் நம்ம தான் பண்ணணும். பட் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து ஏடூட் தமிழ் எல்லாமே வந்துடுச்சா. நான் இதை என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வியூவிலேருந்து மொபைல் வியூ இது எல்லாமே பார்க்கலாம். இது எதுக்கு இப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இது தெரியணும் என்ன கோடு வந்து டிஃப் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து நோ சேஞ்சஸ் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணல, ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அடுத்த வருஷன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம அங்கே டிஃப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிஃப்பு. ஸோ டிஃப்பை தூக்கி விட்ருங்க. அடுத்தது டெர்மினலில் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த கிளாட் கோடை இங்கேயே நீங்கள் டெர்மினலில் யூஸ் பண்ண முடியும், இல்லை இங்கேயே நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா index.htmlன்ற ஒரே ஒரு லேண்டிங் பேஜ் தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு, HTML ஃபைல். அது மட்டும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் டெர்மினல். அடுத்து இங்கே நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸுன்னு இருக்கும். இதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே வந்துடும், நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ட்ராப் டவுன் பண்ணிங்கனாக்க டாஸ்க்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன டாஸ்க்லாம் நம்ம அசைன் பண்ணி விட்றோம், அதாவது சப் ஏஜென்ட்ஸ்லாம் நம்ம டிப்ளாய் பண்ணி இதெல்லாம் ஒர்க் பண்ணி வைங்க, நான் போயிட்டு வெளியில் போயிட்டு வரேன் அதுக்குள்ளே ஒர்க் பண்ணி வைங்கன்னா இந்த டாஸ்க்லாம் அதோடைய அப்டேட் எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஃபைனலாக வந்து இதில் என்ன இருக்குனாக்கா பிளான்ஸ், என்னென்ன பிளான்ஸ்லாம் வந்து நம்ம இன்னும் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூசேஜ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளான்லேருந்து கன்டினியூ பண்ணால் இந்த பிளான் பேஜ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக ஓகே. இது வரைக்கும் நம்ம பண்ணது டெவலப்மெண்ட். ஓகேவா, எனிதிங் நீங்கள் எது வேணாலும் அதே மாதிரியே ப்ராம்ப்ட்டை கொடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக் யூசேஜ் ஆஃப் கிளாட் கோட் இன் கிளாட் டெஸ்க்டாப். ஸோ கிளாட் கோடை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், தெரியலனாலுமே பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து இஷ்யூ வந்தால் எப்படி ஏஐ கிட்ட கேட்டு பண்ணுறதுன்றதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் அடுத்து முக்கியமானது இந்த வாய்ஸு. ஸோ வாய்ஸில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சும்மா வந்து சொல்லி பார்க்குறேன். ஸோ இதோட கலர் வந்து எனக்கு பிடிக்கல. இந்த கலரை வந்து கேன் யூ சேஞ்ச் இட் இன்டு க்ரீன். கிளாடு வந்து ஒரே ஒரு விஷயத்தில் வந்து ட்ராபேக்னா இந்த தமிழ் டிடிஎஸை வந்து எஸ்டிடி அதாவது ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டை வந்து அவ்வளோ மாசாலாம் பண்ணாது, ஒரு லெவலில் வரைக்கும் தான் பண்ணும். ஸோ லுக்கிங் அட் தி நேவ் லோகோ அதை வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ ஏன்னா கான்டெக்ஸ்ட் வந்து முன்னாடி நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், அதனால ஃபுல்லாக பண்ணிச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் த ஃபுல் கலர் கோட் இன்டு க்ரீன் அண்ட் ஒயிட். ஸோ நம்ம அப்படி சொல்லிட்டு சேஞ்ச் த ஃபுல் கலர் கோட் இன்டு க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா என்டையராகவே அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டாக வந்துடும். நீங்கள் சைடில் பார்க்கலாம், அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நடக்க உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்தாலே உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் பண்ணுற கிளாட் கோடோடைய ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி. ஸோ இது அப்படியே நடந்தாலுமே நான் எதில் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு நான் டெக்காக இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இது ஓகே.
ஒரு டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல அதை தயவு செய்து பண்ணுங்கள். அதுதான் வந்து லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது என்னன்னாக்க உங்களுடைய கோட் எடிட்டரில் கிளாடை வர வச்சு அந்த கிளாடை யூஸ் பண்ணுறது அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஆக்சுவலாக 2027 எண்டு வரைக்குமே நீங்கள் தான் வந்து எனிதிங் நீங்கள் வந்து பில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை யூஸ் பண்ணி. ஓகேவா? இது நடந்துகிட்ருக்கு. இது எடிட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் ஃபுல் கலர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையுமே க்ரீனில் மாற்றி விட்டுருச்சு, க்ரீன் மாற்ற சொன்னதுனால. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிளாட் கோடை எப்படி உங்களோட லேப்டாப்பில் கிளாட் கோடை மட்டும் டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த கிளாட் கோட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் ஆர் கைடுன்னு இருக்கும். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல கிளாட் கோடுன்னு இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் மேக்கு லினக்ஸ்க்கு இந்த கமாண்டு, விண்டோஸ் பவர் ஷெல் யூஸ் பண்ணுறவங்க இந்த கமாண்டு, விண்டோஸ் சிஎம்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கமாண்ட். நீங்கள் வந்து இது எதுவுமே பண்ண போகிறதில்ல, உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் டெர்மினல் அதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா போதும். நான் இப்போ வந்து மேக் யூஸ் பண்ணுறதுனால இதை காப்பி பண்ணி என்னுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட டெர்மினலில் ஓப்பன் பண்ணி நியூ விண்டோன்னு கொடுத்துக்கேன். ஸோ நியூ விண்டோவில் ஜஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணனா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து யாருக்கு? மேக்குக்கு. விண்டோஸ் யூஸருக்கு பவர் ஷெல் பண்ணாதீங்க, விண்டோஸ் சிஎம்டி மட்டும் பண்ணுங்கள். அவங்களும் இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய லேப்டாப்பில் சர்ச்சில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள், கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வரும். அதை கிளிக் பண்ணி இதை கொடுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் கிளாட் கோடை தனியாக ஸ்டாண்டலோனாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த கோட் எடிட்டர் யூஸ் பண்ணுவேன்னா கர்சர் யூஸ் பண்ணுவேன், விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி விஷுவல் ஸ்டுடியோவில் சொல்லித்தரேன். ஏன்னா அதுதான் வந்து எந்த ஏஜென்டிக் லேயரும் மேலே இருக்காது. கிளாட் கோடு வந்து இப்போ விஷுவல் ஸ்டுடியோக்கு மேலே வந்துச்சுன்னா அதுவே ஒரு ஏஜென்டிக் கோடாக ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் கமாண்ட் சர்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் Ctrl+Shift+N கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் நியூ ஃபோல்டர். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஏஏ டியூட் கிளாட் கோட் செஷன் டெர்மினல்னு கொடுத்துட்றேன். கிரியேட் பண்ணிட்டு ஓப்பன். ஸோ இப்போ அந்த ஏஏ டியூட் சிசி டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ இப்படி இருக்குல்ல, இதில் டாப் இந்த 4 ஐக்கானில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆகிட்டா நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தாலும் இதே தான். ஸோ இங்கே இருக்குல்ல, இதுதான் இந்த டெர்மினல். இதை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துடுங்க. இதுதான் அந்த ஸ்டெப். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாட் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே அது என்ன கேட்கணும், ஏ.சிசி டெர்மினலை வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா இந்த ஃபோல்டரை அப்படின்னு கேட்கும். நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ இது வரைக்கும் வர வச்சிட்டிங்கனாலே இப்போ எப்படி நீங்கள் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க இருங்க, உங்களுக்கு வர வச்சு உங்களுக்கு வந்து பக்கத்தில் காமிச்சிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். இப்போது இதுதான் ப்ராம்ப்ட் அடிக்கிற இடம். அதே மாதிரி தான் இங்கே என்ன ப்ராம்ப்ட் அடிச்சிங்களோ அதே தான். இங்கே எக்ஸாக்டாக நீங்கள் என்னெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ அதே தான் இங்கேயும் தர போகிறீங்க. இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே இருக்க போகுது. இந்த இடத்துல ஒரு கிளாட் கோடை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியும், அது கிளாட் கோட் டெஸ்க்டாப்பா இல்லை டெர்மினல்லாம் உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். அடுத்தது எனி கோட் எடிட்டர் அதில் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை மூணுத்துலேயுமே யூஸ் பண்ணுமா, ஆல் தி அபோவ். ஸோ இது என்னங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சிருக்கணும். கிளாட் கோடை வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம். இங்கே எப்படி நீங்கள் யூஐயில் பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அவுட்புட் வந்து தெரியாது. இங்கே எப்படி இது சைடில் வந்துச்சோ அது மாதிரி இங்கே வராது. நீங்கள் தான் ரன் பண்ணு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபைலு, இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த நம்ம கொடுக்க போகிற ப்ராம்ப்ட். இங்கே எப்படி இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் ஸ்லாஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கீழே இருந்து வரேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது செக்யூரிட்டி ரிவ்யூ. ஏதாவது ஒரு GitHub ரெப்போவோ இல்லை ஃபோல்டரோ எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ரிவ்யூவை வந்து கொடுத்து அந்த ஃபோல்டரையே ஜஸ்ட்டு க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஃபோல்டரை க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு
கம்ப்ளீட்டாக அந்த ஃபோல்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோவே பண்ணும் இந்த கிளாட். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு மாடல் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனாக்கா அந்த மாடல்னு கொடுத்தீங்கன்னாக்கா என்ன மாடல் இருக்குது, டிஃபால்ட் என்ன இருக்குது, சோனட் என்ன இருக்குது, ஐக்யூ. நான் வந்து கிளாட் கோடை வந்து அப்டேட் பண்ணல, அதனால தான் ஓப்பஸ் 4.7 இன்னும் காட்டலை. இது நார்மலாகவே ஓப்பஸ் 4.7 ஆட்டோமேட்டிக்காக இது டிஃபால்ட்டில் வந்துடும். ஒன்ஸ் நான் அப்கிரேட் பண்ணிட்டேனாக்க உங்களுக்கு வேறு மாடலை சூஸ் பண்ணால் ஹைக்குன்னு சூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ மாடலை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் இதுக்கு வரணும்னா எஸ்கேப் கொடுத்துங்க. அண்ட் யூசேஜ் அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட யூசேஜ் டேட்டா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து கிளாடை வந்து இப்போ அப்கிரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னன்னா ப்ரூ அப்கிரேட் கிளாட் கோட். விண்டோஸுக்கும் அதே தான், கிளாட் கோட் அப்டேட்டுன்னு ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதை டேரெக்டாக கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக கிளாடு வந்து அப்டேட் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து லேட்டஸ்ட்டு கிளாடோடைய வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். 29 அவுடேட்டட் ஃபார்மில் டு அவுடேட்டட் கேஸ்க் இன்ஸ்டால்டு. ஸோ ரொம்ப அவுடேட்டடாக இருந்திருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து அது அப்டேட் பண்ணிவிடும். ஆமாம், டெய்லி ஒரு அப்டேட் தந்துடுவாங்க. டெய்லி ஒரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா கிளாட் கோட் ரிலேட்டடாக இருக்கும். இப்படி கொடுத்தாங்கனாக்கா ஒரு 10 நாள் யூஸ் பண்ணனாலே இதாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ கிளாடுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் பண்ணுறதெல்லாம் காட்டாது. நான் இப்போ ஸ்லாஷ் கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இருக்கிற எல்லா ஸ்லாஷ் கமாண்டுமே இங்கே வந்துடும். ஸோ இந்த ஸ்லாஷ் கமாண்ட் எல்லாமே தான் அதோடைய ஃபீச்சர். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த கியூஆர் கோடை வச்சே கூட நீங்கள் மொபைல் பண்ணிக்கலாம். மாடல்ஸு நான் அதை சொன்னேன்ல, இப்போ யூசேஜ் போகிறேன். இப்போ யூசேஜ் போனோன்னாக்க எனக்கு வந்து இந்த கான்ஃபிக்லாம் காட்டும், ஒவ்வொரு கான்ஃபிகை பற்றியும் காட்டும். ஸ்கிப்பு, நீங்கள் என்ன திங்கிங் மோடு, இது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணாக்கா ஸ்டேட்டஸ்ஸு இது எல்லாத்துக்குமே போயிடலாம். இப்போதைக்கு எம்சிபி சர்வர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணல அண்ட் யூசேஜ்லாம் எதுவுமே இங்கே காட்டல. இப்போ நீங்கள் வந்து மாடல்லாம் சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா என்ன மோடில் ஆப்ரேட் ஆகணும். ஸோ கிளாட் கோடு என்ன மோடில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இது எடிட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும். இன்னொரு ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா பிளான் மோடுலாம் எனேபிள் ஆகிடும். இன்னொரு ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரல் மோட். இப்போது நம்ம வேறு அடுத்து என்ன, நம்ம வந்து பிளான் மோட் ஆர் எடிட் மோடு இதெல்லாமே பண்ணிவிடுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு பிளான் மோடு தான் இருக்கும். இங்கே வேறு என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்தீங்கன்னா ப்ளக்கின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளக்கின்ஸுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா ப்ளக்கின்ஸுமே வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் டிசைனாக இருக்கட்டும், சூப்பர் பவராக இருக்கட்டும், கான்டெக்ட் 7 இருக்கிற எல்லா எம்சிபி சர்வர்ஸுமே வந்துடும். அண்டு கோட் ரிவ்யூ, கோட் சிம்பிளிஃபையர், கிட்டப், பிளே ரைட், ஃபீச்சர் டெவ், இது மாதிரி எல்லாமே வந்துடும். அடுத்தது உங்களுக்கு வந்து 159 டிஸ்கவர்டு ப்ளக்கின்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இது வந்து அங்கே இல்லையானாக்கா இதுதான் அங்கேயும் இருந்தது, அதெல்லாம் யூஐயோட இருந்தது. இது வந்து இங்கே டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானதாக இருக்கும். அடுத்தது இன்ஸ்டால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் கிரியேட்டர். இதை யூஸ் பண்ணி நம்மளால டைரக்டாக ஒரு ஸ்கில்லையே கிரியேட் பண்ண முடியும். இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஸ்கில் 2.0ன்ற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இதை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மார்க்கெட் பிளேஸ் போனீங்கன்னாக்க இது அஃபிஷியல் பிளகின். வேறு ஏதாவது நிறைய தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் பிளேஸ் இப்போ வந்துருச்சு பிளகின்ட்டுக்கு. நீங்கள் அதை ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எரர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் பிளகின்ஸ். ஸோ பிளகின்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த முக்கியமான விஷயம். இந்த அட்வைசர் மோடு வந்து நான் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னன்னா எப்பயுமே வந்து கிளாடு, சோனட் அண்ட் ஐக்யூ யூஸ் பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பஸ் அதுவே சூஸ் பண்ணிக்கும். இதுதான் வந்து அட்வைசர் மோடுன்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ இது வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏஜென்ட்ஸு, பிரான்ச்சஸ்ஸு, க்ரோம் வந்து நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பண்ணணும், ஒரு யூஐ அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணால் நீங்கள் க்ரோமை லான்ச் பண்ணி க்ரோமில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கான்டெக்ஸ்டாக இருக்கட்டும், டேஷ்போர்டு, இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து கடல் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் வந்து 50+ கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. டெய்லி ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியும்னா இப்போ கிளாட் கோடு வந்து லீக் ஆச்சுல்ல, அப்போ வந்து போட்டிருந்தாங்க ஒரு 150 கமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. 150 ஒரே நாளில் கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க இப்போ வரைக்கும் ஒரு 60 to 70 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளாடு கோடை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் கிளாட் கோடு தான், கிளாடு கோவர்க்கை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் கிளாட் கோடு தான், claude.ai இம்ப்ரூவைஸ் பண்ணுறதும் கிளாட் கோடு தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஏஐ தான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இவங்களுடைய கிளாட் கோடோடைய ரிலீஸ் பேஜ்லேயே ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. ஓகே, இப்போ நம்ம இதையும் செட் பண்ணிட்டோம், டெஸ்க்டாப்பையும் செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட், இவ்வளோதான் நான் போடுறேன், நான் வேறு எதுவுமே போடல. இப்போ வந்து பிளான் மோடில் இருக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள்.
ஓகே, எனக்கு வந்து என்ன வருதுன்னா இந்த மாதிரி எரர் வருது. ஆக்சுவலாக இந்த எரர் வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா, நான் அப்படியே வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இது நல்லதாக போச்சு. நான் என்ட்ரு கொடுக்குறேன். டார்க் மோடா என்ன மோடுன்னு கேட்கும், என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கிளாட் அக்கௌண்ட் வித் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது இந்த இடத்துக்கு வரப்போ நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி எந்த அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை கொடுத்து ஆத்தரைஸ் பண்ணுங்கள். உங்களோட எந்த அக்கௌண்ட், இப்போ இந்த அக்கௌண்ட்டில் தான் எனக்கு கிளாட் இருக்குது, அதாவது என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் தான் கிளாட் இருக்குது, அந்த ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஆத்தரைஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அதாவது நீங்கள் கிளாடு லாகின்னு கொடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்டர் டு கண்டினியூ. ரெக்கமெண்டட் செட்டிங்கே இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே கமாண்டை தூக்கி, சரி ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் வரப்ப ஏதோ ஒன்று பிரேக் ஆகிடுச்சுன்னா /resumeனு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுடைய செஷன் எல்லாமே ரெசியூம் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃபைனலாக இருந்த செஷன் இது தானே, ஸோ அதை வந்து கொடுத்தனாக்கா இப்போ வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா கண்டினியூ அப்படின்னு சொன்னாக்கா அது ப்ரீவியஸாக இருக்கிற மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணும். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்கிறப்போ, ஸோ இப்போ பாருங்கள் நம்மள்கிட்ட வந்து எல்லாமே கேட்கும். நம்ம நீங்கள் கொடுத்தோடனே எனக்கு ஒரு கிளாட் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான செட்டிங் ஃபைல்ஸ். ஓகேவா, இப்போது நான் வந்து ஒயிட் போர்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, கிளாடில் வந்து /கிளாடில் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ், அதாவது ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்கனாக்க இது உங்கள் அக்கௌண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எந்த இடத்துல நீங்கள் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாலும் அதுக்கு இந்த செட்டிங்ஸ் தான் யூஸ் ஆகும். அதாவது இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேவ் பண்ணிக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு அதுவே சேவ் பண்ணிக்கும். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லைட் மோட் டார்க் மோட்லாம் சொல்கிறேன்ல, இது எல்லாமே ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் கிடையாது, அக்கௌண்ட் யூசர் செட்டிங்ஸ். இது வந்து எந்த இடத்துல கிளாட் யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளாடுன்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ப்ராஜெக்ட், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான செட்டிங்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் செட்டிங் எதுக்கு இவ்வளோ ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன்னாக்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க மொபைல் ஆப் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க வெப் ஆப் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஆப்பே பண்ணாமல் சும்மா ஏதோ ஒரு ஏஜென்ட்டை டிப்ளாய் பண்ணுறாங்கன்னா இது எல்லாத்துக்குமே இந்த செட்டிங்ஸே போதும். பட் என்னோட கிளாடு வந்து எனக்கு வந்து இந்த எம்சிபி சர்வர்ஸ் வேணும், இந்த லைட் மோடில் இருக்கணும், எப்பயுமே வந்து ஆட்டோ மோடில் ரன் ஆகணும், பிளான்லாம் பண்ண தேவையில்லை, இந்த சிஸ்டம் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணணும், இந்த டெக் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அக்கௌண்ட்டில் யூசர் லெவல் செட்டிங்ஸுமே கொடுத்துக்கலாம். ஸோ தெர் இஸ் அ 2 லெவல் ஆஃப் செட்டிங்ஸ். ஒன்று வந்து யூசர் லெவல் செட்டிங்ஸ், இன்னொன்று வந்து ப்ராஜெக்ட் லெவல் செட்டிங்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா. அடுத்து இப்போ ஒரு ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக இந்த விஷயம் தெரியணும். அதாவது இனிஷியல் ஃபைல் ஃபார் எனி ஏஜென்டிக் கோடிங் சிஸ்டம். ஏஜென்டிக் கோடிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதை சொல்லிடுறேன். கிளாட் கோட், ஆன்டி கிராவிட்டி, கர்சர், கிட்டப் கோபைலட், இதுக்கு மாதிரி வந்து ஜெமினி CLI, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆன்டி கிராவிட்டி, ஜெமினி CLI, இது எல்லாத்துக்குமே இனிஷியல் ஃபைல் சொல்லுவாங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோன்ற ஃபைலை சொல்லியிருப்பாங்க. அது வந்து நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், MD ஃபைல்னு சொல்லிட்டு. ஓகேவா, வாட் இஸ் .md ஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அதில் வந்து என்னென்னா கிளாடுக்கு என்ன .md ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா claude.md தான் வந்து அதோடைய இனிஷியல் ஃபைல். அடுத்தது கர்சருக்கு cursor.md இல்லை rule.mdன்னு தெரியல, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆன்டி கிராவிட்டிக்கு வந்து artifacts.md, implementation.md, plan.md, இந்த மாதிரி 3 ஃபைலாக க்ரியேட் ஆகும். அடுத்தது GitHub Copilotக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா instruction.md. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டோ 1 month பண்ணுறீங்கனாக்க
இப்போ ஒரு 5 நாள் நல்லா பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் அது செஷன்லாம் விட்டுடுவீங்க, திருப்பி வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ண போறீங்க, திருப்பி வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து நீங்க வேலிடேட் பண்ண போறீங்கன்னா அப்ப இந்த இனிஷியல் ஃபைலை ரீட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் இதுக்கானன்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை அது ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இனிஷியல் ஃபைல் ரெடி பண்றது. ஸோ அது ஜஸ்ட் எம்டி ஃபைல் தான், அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். பட் இந்த கிளாட் கோடில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் டெக்ஸ்டாக் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கேயும் இதுதான் வித்தியாசம். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட ரீசனிங் பண்ணி கேள்வி கேட்டு தான் பண்ணும். நான் என்ன சொல்கிறேன்னா HTML அண்ட் CSS வச்சே பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்தது வாட் செக்ஷன் ஷுட் பி லேண்டிங் பேஜ் இன்க்ளூடட்னா ஹீரோ அண்ட் சப்ஸ்கிரைப் இது இருக்கணும், அபவுட் சேனலு, ஃபீச்சர்டு வீடியோ, சோஷியல் லிங்க்கு எல்லாமே வேணும், அதுதான் போட்டிருக்கேன். நீஷ் வந்து ஏஐ டூல்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ், கோடிங் மிக்ஸு, போத் ஏஐ டூல்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட், இது அதுவே சொல்லியிருக்கு, அதனால் அதையே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட என்ன வேணுங்கிறத கேட்கும். இப்போ எதுவுமே தெரியலனா நீங்கள் அங்கேயே ஏதாவது ரைட் பண்ணிங்கனாலே போதும், அது தெரியலனா அதுவே உங்களுக்கு அதை பற்றி சொல்லும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல் பிளானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்போ என்ன கேட்குதுன்னா பிளான் இஸ் ரெடி, ஹியர் இஸ் அ சம்மரி ஐ வில் பில்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு. எஸ் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு ஃபைல் எல்லாமே கிரியேட் பண்ணும். இங்கே பாருங்க, லேண்டிங் பேஜ்ன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு ஸோ அது உள்ள லேண்டிங் பேஜ் உள்ள CSS ஃபைல், HTML ஃபைல் அப்படின்ற எல்லா ஃபைலையுமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டை ரெடி பண்ணி தரும். இந்த இடத்துல நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், அதுவே ஃபைல் கிரியேட் பண்ணும், அதுவே ரிசர்ச் பண்ணும், அதுவே டெஸ்ட் பண்ணும், அதுவே உங்களுக்கு ஃபைனலாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தரும். ஸோ இதனால தான் ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு ஸ்கில் வந்து இந்த எரால முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ இதை பற்றி அவுட்புட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நடுவில் வந்து நிறைய கேட்கும், அக்செப்ட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஆட்டோ மோட் அண்டு டேஞ்சரஸ்லி ஸ்கிப் பர்மிஷன்ற 2 மெத்தட் தருவோம். அதை எடுத்த உடனே பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஸோ இது வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், ஏதோ கண்ட்ராவியான தம்ப்நெயில்லாம் வச்சு வந்திருக்கு. ஸோ இமோஜிஸ் இருக்குது, இதெல்லாமே இருக்குது. நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி மொபைல் வியூவையும் பார்த்துக்கிறேன். ஸோ மொபைல் வியூவும் இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அபவுட் வீடியோ ஓகே போகுது. ஸோ சப்ஸ்கிரைப், என்னோடய சப்ஸ்கிரைப் பேஜுக்கே போதா? சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல, உங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் ஆகலைன்னா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகி மெம்பர்ஸ் ஆகுங்க. உங்களுக்கு மந்த்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அது ரொம்பவே சீப்பானது தான், ஒரு ஜூஸ் குடிக்கிற காசு தான் அது. அது எதுக்கு எக்ஸ்ட்ராவாக தரோம்னாக்கா மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதனால் அது எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டுட்டோரியல் அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கையுமே எடுத்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மந்த்து ஒவ்வொரு போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இந்த மந்த்து என்ன வரப்போகுதுன்னா ஒரு ஏஐ ஏஜென்ட்டை எப்படி கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்றது தான் அந்த மெம்பர்ஷிப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து மாஸ்டர் கிளாஸ்லேயே ஒரு பிகினர் லெவல் தான். கம்ப்ளீட்டாக எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது, நான் எப்படி VS Codeல கிளாடை யூஸ் பண்ணுறேன் அண்ட் டெஸ்க்டாப்பில் எப்படி யூஸ் பண்ணேன், இது எல்லாத்தையுமே தான் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், எப்படி கனெக்டர்ஸ், பிளக்இன்ஸ், MCP சர்வர்லாம் ஒன்றும் இல்லை, ஆட் த ப்ளே ரைட் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும். இங்கெல்லாம் ஏன்னாக்க இதெல்லாம் கமாண்ட்ல இல்லைங்க பாருங்கள், அதுவே சொல்லிடுச்சு. ஸ்கில்ல போயிட்டு அப்டேட் பண்ண சொல்லி அதுவே பண்ணி அதுவே ஆட் பண்ணிக்கும். இதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு செட்டிங்ஸ் ஆட் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன வேணுங்கிறத சொன்னாலே போதும் இந்த ஏஜென்டிக் கோடிங் அசிஸ்டண்ட்டை. ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க கம்ப்ளீட் ஒரு கிளாட் கோடோடைய பேசிக் மாஸ்டர் கிளாஸ். என்ன கேட்டிங்கன்னா கிளாட் கோவர், கிளாட் கோட், கிளாட் இந்த 3த்தையுமே மேபி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பண்டில் பண்ணி தருவேன். ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும், உங்களால் நிறைய டாஸ்க்கை இன்டூ 2x இன்டூ 10x வரைக்குமே உங்களால் பண்ண முடியும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறேன். இதுக்கப்புறம் கிளாடோட டிசைனோடைய மாஸ்டர் கிளாஸ் வேணும்னு நீங்கள் கேட்டால் நான் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டிச்சோடைய மாஸ்டர் கிளாஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்து இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்னாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் எப்பயும் கேட்குறது தான், கீழே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணினா ஹைப்புன்ற ஆப்ஷன் கொடுக்கும். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கார்னரில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.